தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு ராசி. எல்லாருக்கும் ஹெல்ப் செய்யக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ராசி. போராட்டத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு வேலிடைலாக இருக்கும் எப்போதுமே. அதுலேயும் நல்ல ஒரு தலைமை பண்புகளுடைய ஆட்கள்லாம் இருக்காங்க. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையும் ஒவ்வொருத்தங்களுடைய புக்காக எடுத்துக்கணும். நம்ம ஆக்சுவலாக பாடங்களாக எடுத்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இந்த 26 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தனுர் ராசிக்கு ஒரு ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 70% க்ரோத் லெவல் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிங்கன்னா, உங்களுடைய 4வது ஸ்தானத்தை பார்த்திங்கன்னா குரு பார்க்குறாருங்க. குரு உங்களுடைய ராசியாதிபதி 8ல் இருக்கார். 4ஆம் ஆதி 8ல் இருக்கிறதுனால சுகஸ்தானம் பற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அந்தந்த காலதசைகளினுடைய மாற்றங்கள் வரும்போது கோச்சார பலன்கள் இப்படி இருக்குன்றது ரூலுங்க ஆக்சுவலாக. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தலைமை பண்புகள் மற்றும் படைப்பாற்றல், அதாவது க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். மல்லும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கலைத்துறையில் நல்ல சக்ஸஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. விளையாட்டுத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் ரொம்ப நல்லா சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். பட் முதல் 4 மாதம் பார்த்திங்கன்னா ஆசிட் டெஸ்ட் மாதிரி இருக்கும். பட் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரெப்புடேஷன், உங்களுடைய பிராண்ட் வேல்யூ, உங்களுக்கு ரெகக்னிஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தலைமையில் கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளினுடைய தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வருஷம். ஆனால் அதுக்கேற்ற ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலை, தந்தையினுடைய உடல்நிலை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா நிதி நிலைமைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எதுக்குமே கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா எதை இன்வெஸ்ட் பண்ணாலும் யோசனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன் வருமா அப்படின்றது பாருங்கள். அப்படி இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ண முடியுமான்றதை பாருங்கள். ஏன்னா உங்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா மூல நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 22, 23 வயசில் பார்த்திங்கன்னா சுக்கிரனோட 25 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா சுக்கிரதசை முடியக்கூடிய காலமாக இருக்கும். இப்போது அவங்களெலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்றது பார்க்க. ஏன்னா அடுத்தது 6 வருஷம் பார்த்திங்கன்னா சூரிய தசை வர்றதுனால அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல யோகத்தை தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சொத்துக்கள், லேண்ட் வாங்குறது இப்போது இமிடியேட்டாக உங்களுக்கு பலன் கிடைக்காது. மேலும் கிரவுண்ட்லாம் யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, சிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஒரு ரெப்யூட்டட் பிராண்டு கம்பெனியாக இருக்கா பாருங்கள், எவ்வளோ வருஷம் இருக்காங்கன்னு பாருங்கள், அவங்க ஈடு கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஒரு நல்ல ஒரு கன்சல்டண்ட்டை வச்சுக்கோங்க, ஒரு மென்டாரை வச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது பெரிய ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயே தெரியுங்க. உங்களுடைய நாலேஜை இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எந்த லெவலுக்கு நம்ம இறங்கி டெப்த்தாக நாலேஜோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாலேஜாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. உங்களுக்கு திடீர் எக்ஸ்பென்சஸ்லாம் நிறைய வரப்போகுதுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. வருமானமும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் செலவுகள் ஓவர் ஹெட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஓவர் ஹெட்ஸை கம்மி பண்ணுறதுக்கு என்னவோ ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பென்சஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. எமோஷனல் எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. எமோஷனல்னால் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறது, இல்லை நம்ம கிஃப்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லும்போது இம்ப்ரெஸ் பண்ணி கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எமோஷனல் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்றது யோசிங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு லாங் ரன்னுக்கு வராது. நம்மளுடைய நிதி நிலைமைகளை பார்த்திங்கன்னா குறைச்சிரும். நம்மளுடைய வளர்ச்சியும் குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா கடன் வாங்கிட்டாவே என்ன ஆகும்னா நம்ம 15 வருஷம் பின்னாடி போயிடுவோம், 10 வருஷத்தினுடைய காலகட்டங்கள் பின்னாடி போயிடுவோங்க. இதே வாங்கி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் கொண்டே வச்சிடும். ஏன்னா இஎம்ஐயில் போகும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏற்படும். யாரெல்லாம்
இந்த ராகுனுடைய தசை இருக்கோ அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். புதிய பிஸ்னஸ்லாம் வந்து இந்த வருஷம் வந்து கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுங்க. நல்ல ஒரு வெளியூர் பயணங்கள், சுற்றுப்பயணங்கள் இதை மாதிரியான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையுங்க. அரசனுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். விவசாயம் வந்து எப்போதுமே யாரையுமே கைவிடாது. எல்லாருக்குமே பொதுவான ஒரு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா விவசாயம் தான். அது என்றைக்குமே யாரையுமே வந்து கைவிடாது. அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இம்பேக்ட்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு பிஸ்னஸ் நடக்க போகிறதுங்க. இ-காமர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு லெவல் கொடுக்க போகிறதுங்க. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி சொல்ல இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸில் இருக்கீங்களோ இந்த வருஷம் வந்து பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த காலகட்டம் அமையுங்க கண்டிப்பாக. ஆனால் உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து நீங்களே பண்ணிக்கிட்டால் தான் உண்டே தவிர மற்றபடி இந்த காலகட்டங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கன்சிஸ்டன்சியான லைஃப்பை கொடுக்க போகிறது, ஒரு நல்ல ஒரு லெசனை கொடுக்க போகிற ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஸ்பேஸ் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து வாட்டர் இந்த மாதிரி வந்து அதாவது தண்ணியில் கப்பல் இந்த மாதிரி இந்த ஷிப்பிங்கு இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கன்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஈல்டை கொடுக்கறதாக இருக்கும். ஸ்க்ராப்பை வாங்கி இங்கே விற்கிறவங்க, இங்கே வாங்கி அங்கே விற்கிறவங்களாம் இருக்காங்க பார்த்திங்களா. அதை மாதிரி பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு இதுவாக கொடுக்கும் உங்களுக்கு. யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸு இந்த மாதிரி செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இதெல்லாம் இருக்கீங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் நியூ வெஞ்சர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகுதுங்க. சுற்றுலா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், கேட்ரிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல க்ரோத் லெவல் கண்டிப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டான பிஸ்னஸை கொடுக்க போகுதுங்க. நியூ எம்ஓயூஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தள்ளி போகிற மாதிரியே இருக்கும். பட் அதனால் கவலைப்படாதீங்க. உங்களுடைய காலகட்டங்கள், உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. யாரெல்லாம் வேலைக்கு இருக்கீங்களோ, வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு பணி சுமைகள் நிறைய வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள். உங்களுடைய பாஸ்னுடைய ப்ரெஷர், கம்பெனியினுடைய ப்ரெஷர், பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாமே டார்கெட் ப்ரெஷர் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து மோல்டு பண்ணும். இந்த வருஷத்தினுடைய மோல்டு அடுத்த வருஷத்தினுடைய ரிசல்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான உங்களுடைய ரிகக்னேஷன், உங்கள் பாஸ் கிட்ட நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி எக்யூப் ஆகணும்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் இயராக இந்த வருஷம் இருக்க போகுதுங்க. ப்ளீஸ் ஆட் யுவர் ஸ்கில் உங்களுடைய பர்சனல் ஸ்கில்ஸு, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்கில் எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ரைசலில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா அப்ரைசலில் கண்டிப்பாக ஒர்க் ஆகுங்க. உங்களுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆட் ஆன் வந்து உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போதுமே வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு அமிக்கபுளாக வந்து உங்களுடைய பாஸ்கெட்டையும் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகக்கூடிய ஆள். பட் எங்கேயுமே வந்து வாதாடாதீங்க. வாயினுடைய பிரச்சனையால் உங்களுக்கு வேலைகள் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படும். அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் செய்யுங்க. வெளிநாட்டினுடைய பயணம் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் வியாபாரம் துகம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ஜாதகத்துக்கு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தினுடைய பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே கன்சிஸ்டண்ட்டான உங்கள் செலவுகளை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. வீடெல்லாம் யாரெல்லாம் வாங்குறீங்களோ கொஞ்சம் தடங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும், உங்களுடைய இளைய சகோதரம் மூத்த சகோதரனால பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படும். பட் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. உங்களுடைய தந்தையினுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய தாயினுடைய அவங்களுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக ஒரு வருஷம் இந்த வருஷம் அமையப்போகுது. சுப செலவுகள் கண்டிப்பாக வீட்டில் திருமணம், இது மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம், இது மாதிரி விசேஷமான காட்சிகள்லாம் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள், உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். அவமானங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுங்க.
பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ஸான ஒரு இது உங்களுடைய உடல்நிலையை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதே பிரச்சனைகள் என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த்துங்க. ஏன்னா 8ல் குரு போகும்போது உங்களோட 4ஆம் அதிபதி வந்து 8ல் போக போகிறார். அதனால் ஹெல்த்தினுடைய பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் குரு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வரும். ஏஜ் ப்ராப்ளம்லாம் வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்டாக உடம்பை வச்சுக்கோங்க, டாக்டரை அணுகுங்க, மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் நடத்த போகிறீங்க. அதற்கேற்ற மாதிரி நீங்களும் எக்யூப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக வருஷமாக அமையுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தை உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்புக்காக கண்டிப்பாக மெடிடேஷன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து சந்தோஷம் நிலவுங்க. மேலும் வந்து உடற்பயிற்சி உங்களுடைய உடம்புக்கும் உங்களுடைய குடும்பத்தாரை உடற்பயிற்சி செய்ய வைக்கிறதுக்கான ஒரு அதுக்கும் நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணால் தான் ஒரு நல்ல நிகழ்வுகள்லாம் ஏற்படும். மேலும் வந்து தலையில் அடிபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும், மேலும் வந்து இடுப்பில் அடிபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும், வழுக்கி விடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும், மேலும் ஆக்சிடெண்ட்டான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. என்னடா வந்து இது மாதிரி பிரச்சனை இப்படி அடிக்கிட்டே போறியே அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. யாருக்கெல்லாம் வந்து இந்த ஜாதகத்தில் கோளாறுகள் சிலருக்கு வந்து அந்த அமைப்புகள் இருக்கோ அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுங்க. மேலும் வந்து சனியினுடைய பிரச்சனை இருக்கிறதுனால சிலருக்கு வந்து ஹார்ட்டினுடைய பிரச்சனைகள்லாம் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள், மறைவு ஸ்தானத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், மேலும் பார்த்திங்கன்னா காது மற்றும் வந்து தொண்டையில் வந்து வாக்கு ஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க. இரத்தத்தினுடைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. அதனால் ஓவராலாக பார்த்திங்கன்னா தனுர் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 60 மார்க் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் செயல்பட்டு உங்களோட ப்ரிகாஷனரியாக ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. பழைய டேட்டாவை எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டிங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஒரு வருஷமாக அமையப்போகுது. 26 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நின்று டிராவிட் மாதிரி ஆடுங்க. கண்டிப்பாக நல்ல ஸ்கோர், பெரிய ஸ்கோர் பண்ண போகிறீங்க. நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக அமைய நம்ம வந்து செயல்படுவோங்க. நல்லதே நடக்கட்டுங்க, நல்லதே நடக்கட்டும். 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். இந்த வருஷ பலத்தினுடைய ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து சந்திக்கவும். நன்றி, வணக்கம்.